ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம கமன்னு தக்காளி ரசம் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், தனியா, மிளகாய் 3, பூண்டு ஒரு 6 பல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க. தீ ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம். இது போல் ஸ்லோவாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுத்துகிட்டே இருங்க. இப்போ வறுத்தெடுத்ததெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அது கூட ஒரு 2 சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக அரிஞ்சு அதில் போட்டு கூட அரைச்சிக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறப்பாக இருந்தாலே போதும். இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் அதில் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ பெருங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க, அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கனாக்கா அது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியை அதில் சேர்த்துக்க போகிறோம். முதல் புளி தண்ணி சேர்த்துட்டு திரும்ப அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரசத்தோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் புளியோடு சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு சின்னதாக ஒரு கொதி வந்துட்டாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுடலாம். நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த உப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியை தூவி நம்ம ரசத்தை இறக்கி வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட கம கமன்னு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரசத்தோட சைட் டிஷ்ஷாக நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட கலப்பு கல்லை வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த கலப்பு கடலை பொரியல் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Stay tuned. Bye.